பரிசுத்தமுள்ள தேவனுடைய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு ஓடுவோம் போராடுவோம் வாங்க. அருமையான தெய்வ பிள்ளையே, கிறிஸ்தவ வாழ்வு ஓட்டத்திற்கும் போராட்டத்திற்கும் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. வேதத்தில் மிக தெளிவாக இருக்கிறது. நான் ஓட்டக்காரனாக இருந்திருக்கிறேன். அதிக தூரம் நீண்ட தூரம் ஓடுகிற ஓட்டக்காரனாக இருந்திருக்கிறேன். எனக்கு தெரியும் ஓடுகிறதனுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் தெரியும். பலவிதமான ஓட்டங்கள் உண்டு. அந்த நாட்களிலே பவுல் வாழ்ந்த நாட்களிலே மேரத்தான் என்று சொல்லப்படுகிற ஓட்டம் மாத்திரமல்ல, பின்பாக ஒலிம்பிக் இது போன்ற அநேக ஓட்ட பந்தயங்கள் ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கு பரிசும் கொடுக்கப்பட்டது, அதுக்கு வாழ்த்துதலும் கொடுக்கப்பட்டது. அநேகர் அதை விரும்பி அந்த ஓட்ட பந்தயங்களை அந்த போராட்டங்களை அவர்கள் பார்த்தார்கள். போராட்டம் மனுஷனோடு மாத்திரமல்ல, அவர்கள் மிருகங்களோடு கூட போராடினார்கள் என்று பார்க்கிறோம். இவ்விதமான சூழ்நிலையில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எழுதும்போது அவர் சொல்லுகிறார், நாம் ஓட வேண்டும் போராட வேண்டும் என்று. அவர் வேத பகுதியை வாசிக்கிற 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 9வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான். ஆம், ஒருவனே பந்தயத்தை பெறுவான். நீங்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். எல்லாரும் ஓடுவார்கள், எல்லாரும் அந்த ஓட்ட பந்தயத்தில் கலந்து கொள்ளலாம். ஆனால் ஒருவன் தான் அந்த பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நீங்களும் சரியாய் ஓடினால் நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். அந்த பந்தயத்தில் ஒருவனுக்கு தான் பரிசு. ஆனால் கிறிஸ்தவ ஓட்டத்தில் ஓடுகிற எல்லாரும் கர்த்தருக்காக உண்மையாய் ஓடினால் அவர்கள் எல்லாரும் பந்தயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் பாருங்கள், பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்காக அபுதமான ஓட்டம் அபுதமான போராட்டத்திலே நாம் இருக்கிறோம். தன்னை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவன் என்று நான் தள்ளப்பட்டு போகாதபடிக்கு என் சரீரத்தை நான் ஒடுக்குகிறேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன், அதாவது ஆயத்தம், ஓட்டத்துக்கு ஆயத்தம் தேவையாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் முக்கியமான காரியம் என்று சொல்லும்போது நாம் ஓட வேண்டும், நாம் போராட வேண்டும். அது அவசியம். ஆண்டவர் அவ்விதமாக தான் நமக்கு அதை நியமித்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாம் மகிமைப்படுவதாக. அநேகர் அவ்விதமாக ஓடினவர்கள், ஓட்டத்தை ஆரம்பம் பண்ணினவர்கள் இன்றைக்கு அவர்கள் ஓட்டத்தை முடிக்க முடியாதபடிக்கு நடுவழியிலே அவர்கள் சோர்ந்து போய் இருக்கிறார்கள். அதனால்தான் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அங்கே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே அவர்கள் ஓடினாலும் இளையப்படையார்கள், சோர்ந்து போகார்கள். யார் என்றால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், கர்த்தரோடு இணைந்திருக்கிறவர்கள், கர்த்தருடைய சமூகத்தில் அவரோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறவர்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்களாம், சோர்ந்து போகார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ ஓட்டப்பந்தயத்தில் களைப்பு சோர்வு ஏற்படுவது ஒரு அவசியமான காரியம் அல்ல. ஆனால் அது தவிர்க்க முடியாத காரியமாக இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதை பார்க்கிறோம். அது தேவையில்லை. அப்படி சோர்ந்து போக வேண்டியது அவசியம் இல்லை, களைப்படைய வேண்டியது அவசியம் இல்லை. சரீரத்தில் களைப்புகள் நமக்கு ஏற்படலாம் ஓட்டத்தில். ஆனால் அவைக்குரிய ஜீவியத்தில் நாளுக்கு நாள் நம்முடைய பலனை நாம் புதிதாக்கி கொள்ள வேண்டும் என்று விதத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அது புது பலன் அடைவார்கள். நாம் புது பலனோடு கூட இருக்கும்போது இன்னும் எவ்வளவு ஓடினாலும் சரி, எவ்வளவு தூரம் ஓடினாலும் சரி, எவ்வளவு நாட்கள் ஓடினாலும் சரி, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் சோர்ந்து போகாதபடிக்கு, களைப்படையாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு பலன் தருகிறார். தொடர்ந்து ஓடும்படியாக நமக்கு உதவி செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, ஓடுகிறது எவ்வளோ அவசியமோ அதை காட்டிலும் அவசியம் அந்த ஓட்டத்தை முடிப்பது. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே தன்னுடைய அனுபவமாக அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால்,
நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், நான் ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுகிறார். தன்னுடைய ஓட்டத்தை ஆரம்பித்தார். அவர் ஆரம்பமே ரொம்ப ஆச்சரியமான காரியமாக இருந்தது. தமஸ்குவை நோக்கி வேகமாக சபையை அழிக்கும்படியாய் ஓடிக்கொண்டிருந்த அவரை ஆண்டவர் தடுத்து நிறுத்தி, தன்னை வெளிப்படுத்தி, அவரை தெரிந்தெடுத்ததை அவருக்கு உணர்த்தி, அவரை மாற்றி, அவரை அபிஷேகித்து ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார். இப்பொழுது வயது மூப்பு, அந்த வாழ்க்கையின் ஓட்டத்துக்கு முடிவுக்கு வந்திருக்கிற ஒரு சூழ்நிலையிலே பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடி தான் ஓடினேன். என்னுடைய வாழ்க்கை போராட்டம் இல்லாத வாழ்க்கை அல்ல, அதிக போராடினேன், மிருகங்களோடு கூட போராடினேன் என்று ஒரு இடத்துல அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஓட்டத்தை நான் முடித்தேன் என்று சொல்லுகிறார். ஓட்டத்தை முடித்தேன். இதான் அருமையான தெய்வ பிள்ளையே, மாம்சத்தில் நீ ஆரம்பித்தால் நீ மாம்சத்தில் தான் நீங்கள் முடிக்க முடியும். ஆனால் ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே நீங்கள் முடிக்கக்கூடாது. ஆவியிலே ஜீவிக்க வேண்டும். ஆவியிலே நிறைந்திருக்கும் போது தான் அந்த ஓட்டம் வெற்றிகரமான ஓட்டமாக இருக்கிறது. ஓட்டத்தை முடித்தேன் என்றால் கடைசி ஆளாக வந்து நிற்கிறது அல்ல. ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க நமக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். என்னுடைய கல்லூரி நாட்களிலே நடந்த சம்பவத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். கல்லூரி நாட்களிலே அதிக தூரம் ஓடுகிறவனாக, லாங் டிஸ்டன்ஸ் ரன்னராக 1500 மீட்டர் 3000 மீட்டர் விதமாக, அது மாத்திரமல்ல கிராஸ் கண்ட்ரி ரேஸ் எல்லாம் ஓடுகிறவனாக இருந்தேன். ஆனால் சில நேரத்தில் என்னுடைய நண்பர்களுடைய தூண்டுதலினாலே நான் என்ன செய்வேன் என்றால், பாதி ஓடிக்கொண்டிருக்கும் போது, உதாரணமாக 3000 மீட்டர் அந்த பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் போது மயங்கினவனை போல நான் நடித்து கீழே விழுந்து விடுவேன். ஏனென்றால் அப்படி மயக்கமடைந்து கீழே விழுகிறவர்களை 4 பேர் சேர்ந்து தூக்கி கொண்டு போய் அவர்களுக்கு அந்த விசிறி வைத்து விசிறி மற்றும் குளுக்கோஸ் ஆரஞ்சு சொலைகள் எல்லாம் கொடுப்பாங்க. சோத்திரம். அப்போ என்னுடைய எண்ணம் என்றால், இப்படி மயங்கி கீழே விழுந்து விட்டால் நமக்கு ஆரஞ்சு சொலை கிடைக்கும், குளுக்கோஸ் கிடைக்கும், 4 பேர் மரியாதையாக தூக்கி கொண்டு போவாங்க. இப்படிப்பட்ட ஒரு குறிக்கோள், தவறான குறிக்கோள் உள்ளவனாக அந்த நாட்களிலே நான் காணப்பட்டபடினாலே எனக்கு பந்தய பிறவில் ஆரம்பித்தேன், பந்தயத்தை ஓட ஆரம்பித்தேன். ஆனால் நடுவில் வழியிலே இப்படியாய் நடந்ததுனாலே அதை நான் பெற்றுக்கொள்ள முடியவில்லை, பரிசை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான காரியங்களினாலே அவர்கள் அந்த பந்தயத்தை முடிக்காதபடிக்கு ஆரம்பம் பண்ணினார்கள். ஆவியில் ஆரம்பம் பண்ணினார், உற்சாகத்தோடு ஆரம்பம் பண்ணினார்கள், அதை முடிக்க முடியாதபடிக்கு போய்விட்டார்கள். எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருகிறது. அதாவது அந்த ரோம அந்த அந்த வட்டாரத்தில் நடந்த கதை. ஒரு ராஜா, அவனுக்கு ஒரு மகள் இருந்தாள், அதிக வேகமாய் ஓடுகிற மகளாக இருந்தாள். அந்த மகளுக்கு திருமணம் முடிக்க மணமகனை தேடினார். என்னுடைய மகளை யார் அந்த ஓட்டத்தில் வெற்றி பெறுகிறானோ, எந்த ஆண் வெற்றி பெறுகிறானோ அவனுக்கு நான் என் மகளை நான் மனமுடித்து கொடுப்பேன் என்று அறிவிப்பு செய்தார். அநேக இளவரசர்கள், அநேக பிரபுக்கள், அநேக தேசத்தின் ராஜாக்கள் வந்தாங்க, வந்து ஓடினார்கள். அவர்களை மிக எளிதாக அந்த ஓட்ட பந்தயத்தில் அவள் வெற்றி பெற்று விட்டாள். ஒருவரும் ஒன்றுமே செய்ய முடியல. ராஜாவுக்கும் தகப்பனுக்கும் ரொம்ப வருத்தம், மகளுக்கு எப்படி இருக்கிற சூழ்நிலை இருக்கிறதே நினைத்தான். ஒரு தந்திரமான ஒரு வாலிபன் வந்தான். அவன் வருவதற்கு முன்பாக ஒரு 10 தங்கத்தினாலே உருண்டைகளை, அதாவது பால்ஸ் போன்ற காரியங்களை அவன் செய்து கொண்டு வந்தான். ஓட்டம் ஆரம்பித்தது. ஒரு சுற்று வந்தாயிற்று. அடுத்த சுற்று வரும்போது இந்த தங்கத்தை அவன் உருட்டி விட்டான். அந்த ராஜகுமாரத்தை நின்றாள், பார்த்தாள். இந்த வெயிலிலே அந்த தங்கம் இணுங்கி கொண்டிருந்தது. போய் சரி, நம்ம தான் வேகமாய் ஓடுகிறவளாயிற்றே, போய் எடுத்து திரும்ப ஓடலாம் என்று நினைத்தாள். கடைசியிலே பார்க்கும்போது இப்படியாய் ஒவ்வொரு முறை அவள் ஜெயிக்கும் போது, முந்தும் போது இவன் அப்படி உருட்டி விடுவான். கடைசியிலே அந்த வாலிபன் ஜெயித்தான், திருமணமானது. அப்போ மணமகள், அதாவது ராஜகுமாரத்தை கேட்டாள் அந்த வாலிபன் இடத்துல, எனக்கு தங்கம் அதிகமான ஆசை, தங்கனா பைத்தியம், பொண்ணுனா பைத்தியம் என்று உனக்கு எப்படி தெரியும் என்று நான் அதை விசாரித்தேன், அதுக்காக தான் இந்த காரியத்தை, இந்த தந்திரத்தை செய்தேன் என்று சொன்னாலாம். நீங்கள் அனைவருடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் அவர்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுகிறது, அவர்களை வழி விலகி போக பண்ணுகிறது. இந்த ஓட்டத்தில் அவர்கள் தோற்று போகும்படியாக செய்கிறது. உலகம் அவளை இழுக்கிறது. அது எந்த காரியம், அந்த காரியம், பதவி, பணம், புகழ் மற்றும் பாவ சுத்தங்கள் காரியங்கள் எல்லாம் இழுக்கிறதுனாலே அவள் ஆரம்பிக்கிறார்கள், ஓடுகிறார்கள். நடுவழியிலே அவள் காணாமல் போகிறார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ ஓட வேண்டும், நீ ஓட்டத்திலே வெற்றி பெற வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் ஓட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, ஓட்டத்துக்கும் அழைப்பு தேவையாக இருக்கிறது. கிறிஸ்துவ ஓட்டத்தில் அழைப்பு, நம்மை ஆண்டவர்
அபுதமாக தெரிந்தெடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். நான் கிறிஸ்துவுக்காக ஓட வேண்டும் என்று ஆண்டவர் அழைத்திருக்கிறார். உலகத்துக்காக ஓடுகிறதுனாலே நமக்கு மென்மையான ஆசீர்வாதங்கள் கிடையாது, நித்தியமான ஆசீர்வாதங்கள் கிடையாது. அந்த அழைப்பின்படியாக நாம் ஓட வேண்டும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதுக்காகவே நான் பிடிக்கப்பட்டேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டேனோ, நான் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த ஓட்டத்திலே நான் பரிசு பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக இலக்கை நோக்கி நான் தொடருகிறேன், ஆசையாய் தொடருகிறேன் என்று சொல்லுகிறார். இன்னொரு ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. நான் அமெரிக்கா தேசத்தில் நான் போயிருந்த போது என்னை ஒரு டிவி நிகழ்ச்சியில் இன்டர்வியூ பண்ணினார்கள். அது பண்ணினது ஒரு அருமையான ஒரு சகோதரி, ஒரு போதகருடைய மனைவி. அவர்கள் மெக்சிகோ நாட்டை சேர்ந்தவர்கள். அவர்கள் என்னை இன்டர்வியூ பண்ணிவிட்டு முடிந்த பின்பாக பேசி கொண்டிருந்தோம். அவர்கள் தங்களுடைய சாட்சியை சொன்னார்கள். எப்படி என்றால், அந்த சகோதரி மிக வேகமாக அதிகமான ஒரு திறமையுள்ள ஓட்ட பந்தயக்காரியாக அந்த சகோதரி இருந்தார்களாம். அந்த வாலிபத்தில் அவள் இருந்தபோது அவர்கள் அடுத்த ஒலிம்பிக்கில் அவர்கள் அந்த டீமில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்காக பயிற்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதுக்கு முன்பாக கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை ஊழியத்துக்கு என்று அழைத்தார். இல்லை மகளே, நீ என்னுடைய ஊழியத்துக்கு தேவை என்று அழைத்தார். இவர்களோ இல்லை, நான் ஒலிம்பிக்கில் ஓடினால் எனக்கு பரிசு கிடைக்கிறது மாத்திரமல்ல, பேரும் புகழும் உலக புகழ் கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் அந்த ஆண்டவருடைய அழைப்பை உதாசீனப்படுத்திவிட்டு அவர்கள் அந்த பயிற்சி ஓட்டத்தில், இந்த ட்ரைனிங் பண்ணி கொண்டிருந்த போது, பயிற்சி ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருந்த போது தடுக்கி கீழே விழுந்து அவருடைய முட்டு எலும்பு அது உடைந்து விட்டது. உடைந்து விட்டதுனாலே அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து செல்லப்பட்டார்கள். ஒலிம்பிக்கில் கலந்து கொள்ள முடியவில்லை. கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தார்கள். ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்துக்காக நான் வருகிறேன் ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்திலே உமக்காக நான் ஓடுவேன் ஆண்டவரே என்று தீர்மானித்தார்கள். இன்றைக்கு அவர்கள் தன்னுடைய கணவனோடு சேர்ந்து மிக அருமையான ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு சொல்ல வருகின்ற அருமையான தெய்வ பிள்ளையே, அழைப்பு, உங்களுடைய அழைப்பு என்ன? எந்த காரியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? அதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், சீர்தூக்கி பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தையிலே மிக தெளிவாக இந்த ஓட்டங்களை குறித்து நாம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எபிரேயர் நிருபத்தில் 12வது அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது இவ்விதமாய் இருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? நீங்கள் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். எப்படி ஓட வேண்டும் என்றால், சுற்றி நெருக்கி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு. ஒரு படகை ஓட்டுகிற அந்த ஓட்டுநர் என்ன செய்வார் என்றால், துடுப்பை வைத்து தண்ணீரை பின்பாக தள்ளுவார். முன்பாக தள்ளினால் அது படகு பின்னாக போகும். அது மாத்திரமல்ல, ஒரு பக்கம் சுற்ற ஆரம்பித்து விடும். அதை பின்பாக தள்ளும்போது அந்த படகு முன்னோக்கி செல்லும். சுற்றி நெருக்கி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு ஓட்டத்தில், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, வேதம் போராட்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். போராட்ட சுபாவம் நமக்கு வேணும். இந்த யாக்கோபினுடைய குணம், பல காரியங்கள் தவறாக இருக்கலாம், அவன் ஏமாற்றுகிறவன் எத்தனாக இருக்கலாம், ஆனால் அவனுடைய போராட்ட குணம்தான் அவனுக்கு ஆசீர்வாதத்தை பெற்று தந்தது. அருமையான சகோதரனே, சகோதரியே, அவன் தூதனோடு கூட அவன் போராடி அவன் சொன்ன வார்த்தை என்னவென்றால், நீர் என்னை ஆசீர்வித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று. நமக்கு அந்த போராட்ட குணம் வேண்டும். நெவர் கிவ் அப். எதையும் நாம் எளிதிலே விட்டுவிடக்கூடாது. நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதை, நமக்கென்று நியமிக்கப்பட்டதை, நமக்கென்று ஆண்டவர் வாக்கு பண்ணினதை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நாம் அதை உறுதியாய் நாம் அதில் போராட வேண்டும் என்று பார்க்கிறோம். சோத்திரம். ஒரு முறை எனக்கு ஒரு பேட்ஜ் கொடுக்கப்பட்டது. அந்த சட்டையிலே குத்துகிற பேட்ஜ். அந்த பேட்ஜில் எழுதப்பட்டிருந்தது PUSH. அதாவது P என்றால் ப்ரே, U என்றால் அன்டில், S என்றால் சம்திங், H என்றால் ஹேப்பன்ஸ். PUSH, ப்ரே அன்டில் சம்திங் ஹேப்பன். அதாவது அதான் போராட்ட ஜெபம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் அல்லவா, நான் ஜெபத்திலே போராடுகிறது போல நீங்களும் என்னோடு கூட போராடுங்கள் என்று. அதே போல ஒவ்வொரு காரியத்திலும் விசுவாசி ஜீவியத்தில் ப்ரே அன்டில் சம்திங் ஹேப்பன், பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். எனக்கும் இந்த பிசாசுக்குள்ள ஒரு காரியம், அன்றைக்கு ஒரு தொலைக்காட்சியிலே ஒரு காரியத்தை நான் கண்டேன்.
ஒரு சினிமா டைரக்டர், சினிமா எடுக்கிறவர், தமிழ்நாட்டிலே சேர்ந்தவர். அவர் சொல்லுகிறார், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்தது, ஆனால் விடலை. பிசாசே நீயா நானா என்று பார்க்க ஆண்டவருடைய கிருபையோடு, ஆண்டவருடைய பலத்தோடு, ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட நான் போராடினேன். இன்றைக்கு நான் வெற்றி பெற்றவராக இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நமக்கு போராட்டம் உண்டு என்பதை மறந்து போகக்கூடாது. மாம்சத்தோடு இரத்தத்தோடு இன்றைக்கு அனைவருடைய போராட்டம் இன்றைக்கு புருஷனோடு, மனைவியோடு, இல்லாவிட்டா பக்கத்து வீட்டுக்கார, ஏத்து வீட்டுக்கார, அது இது அலுவலகத்தில் இப்படியாய் போராடுகிறவர்களாக, சண்டையிடுகிறவர்களாக போராடுகிறவர்கள். அப்படி அல்ல, மாம்சத்தோடு ரத்தினம் இல்லை, அந்தகார லோகாதிபதிகளோடு கூட, வானமண்டங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு கூட உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று தேவனுடைய வார்த்தை, தேவ ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளை, போராட்டம் உண்டு. ஆனால் அந்த போராட்டத்தை நாம் வெற்றிகரமாய் செய்ய அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல ஆலோசனைகளை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிற ஆலோசனை என்னவென்றால், சர்வாயுத வர்க்கத்தை, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அதில் சில ஆலோசனைகளை சொல்லுகிறார். இதெல்லாம் விசுவாசம் என்னும் கேடகம், ஆவியின் பட்டயம். ஆவியின் பட்டயம் என்று சொல்லும்போது வெறுமனே ஒரு இரும்பில் செய்யப்பட்ட, ஸ்டீலில் செய்யப்பட்ட பட்டயம் அல்ல. அந்த ஆவியின் பட்டயம் என்று சொல்லும்போது இந்த ரேமா, அந்த தேவன் பிரத்யேகமாய் கொடுக்கிற வார்த்தை தேவ ஆவியினாலே நிறைந்தவர்களாக நாம் பயன்படுத்தும் போது தான் அதுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆவியின் நிறைவில் நாம் அதை பயன்படுத்தும் போது இதே போல அநேக காரியங்கள் இருக்கிறது. தலைச்சிராய் குறித்து பார்க்கிறோம், பாதரட்சை குறித்து பார்க்கிறோம், எத்தனையோ காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்கள், அதை தியானித்து பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் பெற்றிருந்தால்தான் அந்த யூ ஹாவ் டு எக்யூப் யுவர் செல்ஃப், அதை வைத்து நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்கள் போராட வேண்டும். ரெண்டு காரியம் இருக்கிற, டிஃபென்சிவ் வார்ஃபேர், அஃபென்சிவ் வார்ஃபேர் என்று சொல்லுவாங்க. அதாவது தன்னை தற்காத்து. இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கை, முழு வாழ்க்கையுமே எதில் போயிருந்தால் தன்னை காத்து கொள்கிறதுனால தான். யாரும் பிசாசு தன்னை ஒன்றும் செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, இப்படி தற்காத்து கொள்ளுகிற அந்த டிஃபென்சிவ் வார்ஃபேர்லேயே இன்றைக்கி அனைவருடைய வாழ்க்கை முடிந்து போகிறது. இல்லை அருமையான சகோதரனே, உன்னை ஆண்டவர் போராடும்படியாக அழைத்திருக்கிறார். உன்னை பாதுகாக்கும்படியாக இல்லை, நீ தாக்க வேண்டும். அந்த அந்தகார சக்திகளை, அந்த அந்தகார ஆவிகளுடைய காரியங்களை நீ போராட வேண்டும் என்று ஆண்டவருடைய ஆவியான சொல்லுகிறார். அதை நீங்கள் செய்ய முடியாது, நான் செய்ய முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர்னாலே நிறைந்து அந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், அந்த ஆவிக்குரிய அந்த யுத்தத்தை ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து, நமக்கு ஜெபிக்க தெரியாது, நமக்கு போராட தெரியாது, ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து, பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருந்து அந்த அந்த ஆவியின் ஜெபத்தினாலே நாம் அந்த வானமண்டலங்களில் உள்ள ஹெவன்லிஸ், வானமண்டலங்களில் உள்ள அந்த அதிகார கிரியைகளை நாம் நொறுக்கத்தக்கதாக, சிதறடிக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல சேவகனாக போராடு, ஆயத்தமாயிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வாலிப ஊழியக்காரர்களுக்கு அவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நல்ல போர்ச்சகனாக நீ தீங்கு அனுபவிக்க வேண்டும், நல்ல போர்ச்சகனாக இருக்க வேண்டும். யூ ஹாவ் டு பி லிவிங் ஆர் சர்விங் த நேஷன். அதே போல நமக்கென்று ஒரு ராஜ்யம் உண்டு, நம்ம நேஷன் உண்டு, பரலோக ராஜ்யம். அதுக்காக நல்ல சேவகராக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் அந்த புல்தடுக்கி பயில்வான்களை எல்லாம் ஆண்டவர் பயன்படுத்த மாட்டார். ஆவிக்குரிய நெஞ்சான்களை ஆண்டவர் பயன்படுத்த மாட்டார். ஆவிக்குரிய திடமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். சோத்திரம். எவ்வளவு ஆகாரத்தை புசித்தால் இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில அந்த செழிப்பு இருக்கிறது இல்லை. ஆண்டவருடைய பலத்தினாலே நிறைந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பலன் ஆகிய பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருக்கும் போதுதான் நம்முடைய போராட்டம் வெற்றியாயிருக்கும். கர்த்தர் மகிமைப்படுவான். சோத்திரம். போராட்டம் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அது வானமண்டலில் உள்ள அந்த ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அந்த ஆவிகள் தான் இன்றைக்கு மனுஷன் மூலமாக, சூழ்நிலை மூலமாக, மற்ற காரியங்கள் மூலமாக நமக்கு எதிராக கிரியை செய்கிறது. அதனாலே மனுஷியை வெறுக்காதிருங்க என்று அவளுக்கு பின்பாக இருந்து அவளை செயலாற்ற பண்ணுகிறது ஒரு அந்தகார ஆவிகள் தான். அதனால அவைகளை நாம் மேற்கொள்ளும் போது இதெல்லாம் சரியாகி வரும். குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது, வேலை ஸ்தலத்தில் இருக்காது, மற்ற காரியங்கள் இருக்காது, ஆபத்துக்கள், விபத்துக்கள், மோசங்கள் வராதபடி கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறார். ஒவ்வொரு இடங்களிலே நாம் பிரசங்கம் பண்ண கடந்து செல்லும் போது
பயங்கர எதிர்ப்புகள், போராட்டங்கள் வரும். அதாவது மனுஷ எதிர்ப்புகள் மாத்திரமில்லை, ஆவிக்குரிய அந்த அந்தகார ஆவிகள் எனக்கு விரோதமாக இருக்கிறதை நான் பார்க்க முடியும். அதெல்லாம் மேற்கொண்டு அறையிலேயே மேற்கொண்டு நான் மேடையில் ஏறும்போது கர்த்தர் வல்லமையான கிரியைகளை நடப்பித்திருக்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். நமக்கு போராட்டம் உண்டு. ஒன்றுமே நடக்கவில்லை என்றால் சம்திங் ராங் வித் யூ. எனக்கு பிரச்சனையே இல்லை பாஸ்டர், எனக்கு எந்த சோதனையுமே இல்லை, எனக்கு எந்த கஷ்டமே இல்லைன்னா ஏதோ தவறு உங்கள் மேல் இருக்கிறது, நீங்கள் சரியில்லை என்று அர்த்தம். உங்களை குறித்து பரலோகத்தில் நீங்கள் பேசப்படுவது மாத்திரமில்லை, உங்களை குறித்து பாதாளத்திலும் பேசப்பட வேண்டும். பாதாளம் நடுங்கணும். உங்களை குறித்து உங்களுடைய பேரை குறித்து சொல்லும்போது பாதாளம் எழும்பி நிற்கணும், பாதாளம் எழும்பி நடுங்கணும். ஓ, அவனா, அந்த ஊழியக்காரனா, அந்த மனுஷனா, அந்த தேவ மனுஷியா, அந்த சுவாசியா, அப்படி என்று அவர் நினைக்கிறேன். அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியானவர், வல்லமையான ஆவியானவர், அவன் போராட்ட குணமுடையவனாயிற்று, அவள் போராட்ட குணமுடையவளாயிற்று என்று அவர்கள் மற்றவர்கள் பயப்படுகிறார்களோ பயப்படலையோ, பிசாசு பயப்பட, அவனுடைய கூட்டத்தார் பயப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தம் நாம் மைப்படுவதாக. கர்த்தர் மகிமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த போராட்டத்தில் நமக்கு பல ஆயுதங்களை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், தருகிறார். அந்த ஆயுதங்களை எல்லாவற்றையும் நாம் பயன்படுத்த வேண்டும். மாத்திரமில்லை, ஒரு காரியம், நமக்கு எதிரி, பரம எதிரி பிசாசு தான். ஒரே எதிரி பிசாசு தான். அவனை மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு அநேக ஆலோசனைகளை வேதத்தில் தருகிறார். சோத்திரம். சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்கிறோம் மாத்திரமில்லை, அந்த விசுவாசத்தில் உறுதியாயிருக்க ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டுமா? அது மாத்திரமில்லை, பிசாசுக்கு சில காரியங்களை ஞாபகப்படுத்த வேண்டும். ஒரு சகோதரி என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். அந்த சகோதரி, கிறிஸ்தவ சகோதரி, அவர்கள் ஒரு முறை இரவிலே படுத்து கொண்டிருந்த போது பயங்கரமாய் அவருடைய நெஞ்ச இருதயத்தை வந்து பிசாசு அப்படியே அமுக்கி மூச்சு விட முடியாதபடிக்கு செய்தான். இவள் இயேசுவே, ஆண்டவரே, இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டு பார்க்கலாம், ஒன்றும் நடக்கவில்லை. கடைசியில் ஒரு சத்தம் கேட்டது அவர்களுக்கு, அவன் தோற்கடிக்கப்பட்டவன் என்று சொல்லு அப்படின்னு. உடனே இவர்கள் அந்த போராட்டத்திலும் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால், பிசாசே, இயேசுவை ஜெயித்தார், நீ தோற்கடிக்கப்பட்டவன் என்று சொன்னார்கள். இயேசுவை ஜெயித்தார், நீ தோற்கடிக்கப்பட்டவன். பிசாசே, you are a defeated foe, நீ தோற்கடிக்கப்பட்ட சத்ரு என்று சொன்ன அந்த நிமிஷத்தில் அவன் விட்டு போய்விட்டான். இது ஒரு அருமையான ஆயுதம். பிசாசுக்கு சொல்லணும், ஞாபகப்படுத்தணும். என்று அவன் முட்டாள், மறதியாள். அதனால் அவன் அடிக்கடி ஞாபகப்படுத்துங்க, பிசாசே, என் இயேசு ஜெயித்தார், கல்வாரி சிலுவையிலே ஜெயித்தார். அதாங்க போராட்டத்துக்கு அருமையான ஒரு ஆயுதம். கல்வாரி சிலுவையிலே இயேசு ஜெயித்தார், நமக்காக அவர் வெற்றி கொண்டார், சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் தோற்கடிக்கப்பட்டான், அதை ஒத்துக்கொள்ள மாட்டான். ஆனால் நீங்கள் ஞாபகப்படுத்தும் போது அவன் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும், ஓட வேண்டும். சோத்திரம். அவன் ஓடுவான், அவனை துரத்தணும். நீங்கள் ஓட வேண்டும், நீங்கள் அவனை கண்டு நீங்கள் ஓட வேண்டிய அவசியம் இல்லை, அவனை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு நமக்கு யுத்தம் இல்லை. அருமையான தேவ பிள்ளை, ஆண்டவர் நம்மை கொண்டு ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறார், நம்மை பயன்படுத்துகிறார், யுத்தத்தில் நம்மை பயன்படுத்துகிறார். யுத்தம் கர்த்தருடையது, அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் சாதித்து விட்டேன், நான் இந்த ஓட்டத்தில் வெற்றி பெற்று நான் பெரிய சாதித்து விட்டேன்னு நினைக்காதீர்கள். ஆண்டவர் உங்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறார், சாதிக்க வைக்கிறார். ஆனால் ஓட்டம் உண்டு, போராட்டம் உண்டு. நாம் ஓடுவோம், போராடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவராய் இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, நாங்கள் ஓட வேண்டும், நாங்கள் போராட வேண்டும் என்று நீர் ஆண்டவரை விரும்புகிறீர், எதிர்பார்க்கிறேன். ஓட்டத்தை ஆரம்பிக்கிறது மாத்திரமல்ல, எங்களோடு கூட நீர் இருந்து ஆண்டவரே, நம்முடைய ஜனத்தை அந்த ஓட்டத்தில் வெற்றி பெறுகிறவர்களாக, பெற்றுக்கொள்கிறவர்களாக, ஆமீன், முடிக்கிறவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நீர் மாற்றும். போராட்டத்திலும் ஆண்டவரே அநேக போராட்டங்கள் உண்டு. நம்முடைய பிள்ளைகள் அநேக போராட்டத்தினுடைய கடந்து செல்கிறார்கள். மாம்சத்தோடு இரத்தத்தோடு போராடி கொண்டிராதபடி ஆண்டவரே, ஆவி மண்டங்களிலே அவர்கள் போராட நம்முடைய சர்வாயுத வர்க்கத்தை பயன்படுத்தி போராடி வெற்றி பெற நீர் உதவி செய்வீராக. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜெயத்தை கண்டடைவீராக, வெற்றி சிறக்க பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமேன், 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 ஆமேன்.